கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும். என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். சங்கீதம் 17:1. உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. சங்கீதம் 17:2. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. இராக்காலத்தில் அதை விசாரித்து. என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். சங்கீதம் 17:3. மனுஷரின் செய்கைகளை குறித்து. நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். சங்கீதம் 17:4. என் காலடிகள் வழுவாதபடிக்கு. என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சங்கீதம் 17:5. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியைச் சாய்த்து. என் வார்த்தையை கேட்டருளும். சங்கீதம் 17:6. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். சங்கீதம் 17:7. கண்மணியைப் போல என்னை காத்தருளும். சங்கீதம் 17:8. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும். என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணப்பகைஞருக்கும் மறைவாக. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதம் 17:9. அவர்கள் நினந்துண்ணியிருக்கிறார்கள். தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். சங்கீதம் 17:10. நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 17:11. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும். மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். சங்கீதம் 17:12. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து. அவனுக்கு எதிரிட்டு. அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். சங்கீதம் 17:13. மனுஷருடைய கைக்கும். இம்மையில் தங்கள் பங்கைப் பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திரபாக்கியத்தினால் திருப்தியடைந்து. தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். சங்கீதம் 17:14. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 17:15.